மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் நாம் இந்த சுதந்தரித்துக் கொள்வதை குறித்து தியானித்தோம். அதில் நம்முடைய இந்த தலைமுறையில் ஆண்டவரை அறியாத ஒரு பெரும் கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் அந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஊழியத்தை மையமாக கொண்டு அப்படிப்பட்டவர்களை நாம் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும், அவர்களை சுதந்தரிக்க வேண்டும் என்கிற முறையில் நாம் தியானித்து வந்தோம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய யூதேயா தேசம், எருசலேமை தலைநகராக கொண்ட அந்த தேசம், அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஆபிரகாமுடைய நாட்களில் ஆண்டவர் வேறு பிரித்து அதை அவர்களுக்கு சொந்தமாக சுதந்திர தேசமாக ஆண்டவர் கொடுத்தார், வாக்கு பண்ணியிருந்தார். பலமுறை அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே சென்றாலும் அந்த இடத்துக்கு அவர்களை திரும்ப கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தை சுதந்தரிப்பதை குறித்து, கானான் தேசத்தை சுதந்தரிப்பதை குறித்து தான் பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். அது ஒரு ஆசீர்வாதமான இடம், நல்ல இடம். அதை குறித்து அறிமுகப்படுத்தும் போது பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் என்று சொல்லி ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த தேசத்தை சுதந்தரிப்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் நாம் அந்த தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கொடுத்திருந்தாலும், அவருடைய சந்ததி பின்வரக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அதை சுதந்தரிக்க வேண்டும். அதை மையமாக கொண்டு தான் நம்ம தியானித்தோம். மற்றவர்களையும் இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அப்படி மற்றவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு நேராக நாம் நடத்த வேண்டும், அது சபையினுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் நம் ஒவ்வொருவரும் அந்த இடத்தை சுதந்தரிக்க வேண்டியது புதிய ஏற்பாட்டில் பரமகானான் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது மிகவும் முக்கியமானது. ஆகையினாலே தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதில் ஒரு சில வசனங்களை கூட நான் அதுக்கு முன்னாக இருந்து படிக்கிறேன். 31வது வசனத்திலிருந்து, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், வாருங்கள் என்று சொல்லி. அந்த ராஜ்யத்தில் எல்லாரும் பிரவேசிப்பது இல்லை. அவர் 2 பிரிவினராக அங்கே பிரிக்கிறதை பார்க்கிறோம்.
செம்மறியாடுகள் என்றும் வெள்ளாடுகள் என்றும் செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்தில் நிற்க செய்கிறார். ஆடுகள் என்று சொன்னால் நம்மைத்தான் குறிக்கிறது. ஆண்டவர் அப்படி வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல நீங்கள் சென்று சேர வேண்டும், அதை சுதந்திரிக்க வேண்டும். ராஜ்யத்தை சொல்லுங்க, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒன்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னது? பல விதத்தில் சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் எதுதான் சம்பாதிச்சு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்துவிட்டு அவன் பரலோகத்தில் ராஜ்யத்தில் போய் சேரலைன்னா அவன் இந்த உலகத்தில் சம்பாதிச்செல்லாம் வீணாக போகும், வெறுமையாக போகும் என்று சொல்லுவார்கள். அதை இப்படி சொல்லலாம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என்று சொன்னால், நம்ம இங்கே இருந்து அந்நியூருக்கு போனோம், திருக்கோணத்துக்கு போனோம், நாளைய தினம் பொன்னியம்மன் மேடுக்கு போகிறோம், போய் அங்கே உள்ளவங்களை எல்லாரையும் அங்குள்ள சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தும்படியாக கடந்து செல்லுகிறோம். இப்படி உலகம் முழுவதும் சென்று இயேசு நல்லவர், இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்தினாலும், அப்படி ஆயத்தப்படுத்தின நாம் அந்த ராஜ்யத்தில் சென்று சேராவிட்டால், நம்முடைய ஜீவனை நாம் இழந்து போவோமானால் அது வீணாக இருக்கும். நாம் செய்த ஊழியமெல்லாம் வீண். இது ஒரு வழிகாட்டி கல் போன்றது. அங்கே முன்னால் ஒரு கல்லை வச்சு ஒரு ஏரோ போட்டு, நீங்கள் முன்னால் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மெய்யான ஒளி சபை அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோ போட்டு ஒரு பலகை அங்கே வச்சுருக்கிறோம். அந்த பலகை அங்கேயே தான் இருக்கும், அநேகரை வழிகாட்டும். ஒரு நாள் கூட அந்த பலகை எங்கள் உள்ளால் வந்தது கிடையாது. ஆனால் அதை பார்த்து நிறைய பேரெல்லாம் இங்கே வந்திருப்பீங்க, வழி தெரியாமல் வந்தவங்க இங்கே வந்திருப்பீங்க. அதுபோல் நாம் வெறும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. கரங்களை நீட்டி இந்த இயேசு நல்லவர், அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் ஒரு நல்ல ராஜ்யத்தை நமக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நித்திய வாழ்க்கையை தருவேன் என்பதுதான் அவர் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. அப்படியானால் நித்தியம் என்றால் யுக யுகமாக அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் அது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தருவேன் என்று ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு வெறும் ஒரு சபையிலே அங்கத்தினராக இருந்தால் அது போதுமானதல்ல. டெய்லி பைபிள் வாசிக்கிறதும் சில கடமைகளை செய்வதும் போதுமானதல்ல. உண்மையாகவே நாம் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் நாம் சென்று சேர வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்பக்கூடியதான காரியம். ஸ்தோத்திரம். நாம் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்று சுதந்திரிக்க வேண்டும். நமக்கு சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நமக்கு அதை சொந்தமாக மாற்ற வேண்டும், நமக்குரிய இடமாக நாம் அதை மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் வேதாகமத்தை படிக்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள்,
கேட்டுக்கு போகிற வழி வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்போ இந்த வேத பகுதியில் 2 வழிகள், 2 பாதைகள், 2 வாசல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், அது ஸ்தோத்திரம். அடுத்தது, கேட்டுக்கு போகிற வாசல். மோசமான ஒரு இடம் இருக்கிறது, தீமையான இடம். அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாசல் விரிவாக இருக்கும், வழி விசாலமாக இருக்கும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது லெகுவான வாசல், எப்படியும் வாழலாம், எப்படியும் போகலாம் அந்த வழியா, யாரும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, மனம் போல வாழலாம். ஆனால் அடுத்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், ஆனால் இங்கே ஜீவனுக்கு போகிற, ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். இடுக்கவும் வழி நெருக்கவுமாயிருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ 2 வாசல்களை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், வாழ்ந்து நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். அந்த நித்திய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு ஒரு வழி இருக்கிறது, அதிலே சில நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆகையினால் அதன் வழியாக அநேகர் போக விரும்புவதில்லை. இந்த உலகத்திலே மக்கள், ஜனங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் லைஃபை விரும்புகிறார்கள். எந்த தடையும் இல்லாத, மனம் போல, விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கையை விரும்புகிறார்கள். நம்முடைய விருப்பம் போல, நம்முடைய தீர்மானத்தின்படி, எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் நான் இப்படி வாழ்கிறேன் என்று வாழ்ந்து நாம் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இயேசு கற்பித்த பாதையிலே, தேவன் கற்பித்த பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை படைத்தபோது அவனை படைத்து ஒரு நல்ல பாலும் தேனும் ஓடக்கூடிய அல்லது நல்ல செழிப்பான தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து வைத்தார். அங்கே 4 நதிகள் ஓடுகிறதா படிக்கிறோம். அது மிகவும் செழிப்பான தேசம், செழிப்பான இடத்துல அவனை கொண்டு வந்து வைத்தார். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 2. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான, பாருங்க, அங்கே சகலவித விருட்சங்கள், எல்லாம் சொல்லுங்க, சகலவித விருட்சங்கள், மனுஷன் சாப்பிடக்கூடிய, நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனுஷன் உணவு உண்ணக்கூடிய சகலவித விருட்சங்களும் அந்த தோட்டத்திலே காணப்பட்டது. அதனுடைய நடுவிலே எல்லாம் சொல்லுங்க, ஜீவ விருட்சம். அப்போ 3 விதமான விருட்சங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சகலவிதமான விருட்சங்கள், எல்லா விருட்சங்களும் இருக்கிறது. அதில் பார்வைக்கு அழகும், அது எப்படிப்பட்டது, புசிப்புக்கு நலவுமான எல்லா பழங்களும், அதாவது நீங்கள் புசிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இதில் எல்லாமே நீங்கள் புசிக்கலாம்னு சொன்னார். 2வதாக, தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அதை குறித்து ஆண்டவர் அங்கே எந்த கமெண்டும் பண்ணலை. நீங்கள் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை. அந்த தோட்டத்தின் நடுவிலே இன்னொரு விருட்சம் கூட இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ 3 விதமான விருட்சங்கள், 3 விதமான, ஒன்று சகல விருட்சங்களும் மனிதனுடைய ஆகாரத்துக்கு, உணவுக்கு ஆக இருக்கிறது. அது பார்க்கிறதற்கு அழகாகவும் புசிப்புக்கு நலமானதுமாக இருக்கிறது. இன்னொன்று ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி எதுவும் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அதற்கு வரலாம். இன்னொரு விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஆண்டவர் அங்கே முளைக்க பண்ணுகிறார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாம். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனி, நம்ம முதல்ல பார்த்தோம்ல, சகல விருட்சத்தின் கனியையும் நீ
நீ புசிக்கவே புசிக்கலாம், அது கட்டாயம் புசிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த உலகத்தில் தேவனால் முளைப்பிக்க பண்ண சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்போ இந்த விருட்சத்தை குறித்து அங்கே ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். அதை நீ புசிக்க வேண்டாம். அதை புசித்தால் அதுக்கு ஒரு பின் விளைவு இருக்கிறது. அந்த பின் விளைவு என்பது நீ சாகவே சாவாய், தேவனோடு உள்ள தொடர்பு உனக்கு துண்டிக்கப்படும், நீ மரித்து போவாய் என்குதான ஒரு ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ ஆனால் இந்த விருட்சத்தினுடைய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை குறித்து அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தை படிக்கலாம். புசிக்க வேண்டும். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்போ 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வசனம், 3வது அதிகாரம் 3வது வசனம். 6வது வசனம். இப்போ அந்த விருட்சத்தினுடைய கனியை பற்றி அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. விருட்சத்தினுடைய கனி எப்படி இருக்கும்? அப்பொழுது அந்த ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தினுடைய கனி புசிப்புக்கு நல்லது. முதல்ல ஒன்று பார்த்தோம், பார்க்கிறதுக்கு அழகானது, புசிப்புக்கு நலமானது. இங்கே பார்க்கிறோம் அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த விருட்சத்தினுடைய பெயர் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பின்னால ஒரு பின் விளைவு இருக்குது. அதை புசித்தால் சில பின் விளைவுகள் சம்பவிக்கும், தீமையான காரியங்கள் சம்பவிக்கும். அந்த தீமை என்னவென்றால் நீ தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விடுவாய், மரணம் உனக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி ஒரு தீமையான காரியம் சம்பவிக்கும். ஆனால் அந்த பழம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? பார்ப்பதற்கு அழகா இருக்குது. நான் போட்டிருக்கு, பார்வைக்கு அது இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதுவரைக்கும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்தான்னா தேவனை சார்ந்திருந்தான். இப்போ அங்கே பிசாசானவன் வருகிறான். தேவனை சார்ந்திருந்தான். தேவன் அவனுக்கு ஆலோசனைகள் கொடுத்தார், திட்டங்களை கொடுத்தார். அவனுடைய சுய புத்தியை அவன் சாயாமல் தேவன் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். இப்போ பிசாசானவன் அங்கே வருகிறான். பிசாசானவன் இந்த பழத்தை குறித்து அவன் அறிமுகப்படுத்துகிறான். பிசாசானவன் அதை அறிமுகப்படுத்தும் போது அது பார்வைக்கு எப்படி இருந்தது? பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நலன், புத்தியை தெளிவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவன் அந்த பழத்தை குறித்து அவன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவளுக்குள்ளால இந்த பழத்தை குறித்து தான் அறிமுகம் வருகிறது. ஆனால் அதுக்கு பின்னால ஒரு தீமை இருக்கிறது என்பதை பிசாசானவன் மறைத்து விட்டான். நல்லதை மட்டும் அவன் காண்பிக்கிறான். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் தீமை என்று சொல்லி ஒன்றுமே, தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் படைத்ததெல்லாம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுக்காக அவர் என்னென்ன உண்டாக்கினாரோ அதெல்லாம் நல்லது. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்மையே செய்யக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தீமை செய்கிறவன், அவன் ஜனங்களை தீமைக்கு நேராக நடத்துகிறவன், பொல்லாத வழியிலே அவன் நடத்துகிறவன். அவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி சென்றால் அதனுடைய முடிவு தீமையாக இருக்கும், கேடானதாக இருக்கும், மோசமானதாக இருக்கும். ஆனால் அவன்
இந்த உலகத்திலே அநேக காரியங்களை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அந்த கேடை பற்றி அறிமுகப்படுத்த மாட்டான். மறைந்திருக்கக்கூடிய அந்த அந்த அதனால் வரக்கூடிய விளைவுகளை அவன் அறிமுகப்படுத்த மாட்டான். மாறாக அவன் என்ன சொல்லுவான்? அவனுடைய நல்ல காரியங்களை மட்டும் சொல்லுவான். ஸ்தோத்திரம். அப்போ நல்ல மனிதன் என்னைக்கு இந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தின் கனியை புசித்தானோ அன்றைக்கு அவன் அறிவுள்ளவனாக மாறினான். அவனுக்கு பகுத்து அறியக்கூடிய அறிவு, நன்மை தீமை என்பதை அறியக்கூடிய ஒரு அறிவு உள்ளவனாக அவன் மாறினான். அதுவரைக்கும் அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான். ஞானம் என்பது தேவன் கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. எதற்கானாலும் தேவனையே சார்ந்திருந்தான். தேவ ஞானத்தை அவன் சார்ந்திருந்தான். இப்பொழுது நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை அந்த பழத்தை அவன் சாப்பிட்டபடியினால் அவனுக்குள்ளால கொஞ்சம் நன்மை செய்யக்கூடிய ஆண்டவருடைய நன்மையான காரியங்கள், கடவுளில் எல்லாவற்றையும் நல்லதாக படைத்திருக்கிறார், அந்த நன்மை வந்தது. அதோடு கூட அவன் எதிர்பார்த்திராத ஒரு தீமையும் கூட வந்தது. காரணம், பிசாசு தீமை செய்கிறவன். அவன் அது தீமையை எப்பவுமே அறிமுகப்படுத்துகிறதில்லை. தீமையை எப்பவுமே மறைத்து வைத்திருப்பான். இப்போ உதாரணமாக நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. இப்போ மனுஷன் என்னெல்லாம் அவனுடைய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்தானோ, நிறைய காரியங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? மனுஷன் எதையெல்லாம் அவனுடைய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்தானோ அவை எல்லாவற்றிலும் நன்மை இருக்கும், அதோடு கூட ஒரு தீமையும் இருக்கும். பாருங்க, கடவுள் படைத்தது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லது. ஒன்றையும் படைக்க படைக்க நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஸ்தோத்திரம். பிசாசு இந்த பழத்தை நல்லது என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அவன் அதை சாப்பிட்ட போது அவன் தொடர்ந்து அறிவுள்ளவனாக ஆனான். அந்த அறிவை பயன்படுத்தி அவன் என்னென்ன காரியங்கள் கண்டுபிடித்தான். நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. நல்லதுக்கு தான் செய்திருக்கிறேன்னு செய்கிறாங்க. ஆனால் அவன் என்னென்ன காரியங்கள் கண்டுபிடித்தானோ, என்னென்ன காரியங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினானோ அவை எல்லாவற்றிலும் அதற்கு பின்னாக தீமையான ஒரு விளைவு இருக்கும், ஒரு தீமை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய நல்ல படைப்புகள்லாம் படைச்சிருந்தார். இவன் ஞானத்தை பயன்படுத்தி இந்த மரம் வளர்ந்து இவ்வளவு காலம் ஆகி இது பலன் கொடுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும், ஆண்டவர் நல்ல அறிவை தந்திருக்கிறார்னு சொல்லி இவனுடைய அறிவை பயன்படுத்தி அதை இன்னொரு மரத்துக்கு கூட சேர்த்து ஒட்டி இது சீக்கிரமாக அதுக்கு பின்னால் எல்லாமே தீமையான விளைவுகள் நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செல்ஃபோன் நீங்கள் வாங்க போன உடனே அங்கே ஒரு ஆள் நிற்பார் கவுண்டரில். இந்த செல்ஃபோனில் உள்ள நன்மைகள் எல்லாம் அவர் விவரித்து சொல்லுவார். இதில் இத்தனை ஜிபி என்னது ஸ்டோரேஜ் இருக்குது, இதனுடைய கேமரா இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும், டிஸ்பிளே பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இப்படி அநேக இதுக்குள்ளால் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை எல்லாம் அங்கே எடுத்து சொல்வதற்கு ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது தான். உண்மையாகவே சில நன்மையான காரியம், அநேக நன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாக இதற்குள்ளாக நிறைய தீமையான காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, தீமையான காரியங்கள் மறைந்திருக்கிறது. நான் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன். அப்போ அவங்களுடைய உறவினர் ஒருவர் இங்கே சென்னையில் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்ய எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போலீஸாக அவர் டைரக்டாகவே சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணவர். சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் நிறைய இப்படிப்பட்ட ஆலோசனையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க. இந்த ஃபோனில் நீங்கள் தவறான வெப்சைட்டுக்குள்ளால் போகக்கூடாது, தவறான காரியங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போது அவர் இந்த ஃபோன் பயன்படுத்த ஆரம்பித்து அதில் இந்த ரம்மி பிளேன்னு சொல்லி ஒரு ஆட் வரும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் போய் உள்ளால் போய் விளையாட ஆரம்பித்தார். சப் இன்ஸ்பெக்டர், நல்ல கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர். அதில் போய் விளையாட ஆரம்பித்து பயங்கர கடனுக்குள்ளால் போயிட்டார். ஒவ்வொரு பொருளாக விற்க கடைசி ப்ராப்பர்ட்டி எல்லாமே விற்றுட்டாங்க. டியூட்டிக்கு போகிறாரு, வருமானம் கடனால் எல்லாமே அப்படியே போகுது. அவருடைய மகனுக்கான்னு தெரியல, ஒரு பர்த்டே வந்தது. அந்த பர்த்டே அன்னைக்கு அவங்க மனைவி சொன்னாங்க, நாளைக்கு பிள்ளைக்கு பர்த்டே வருது, பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கடனுக்குள்ளால் மூழ்கி இருக்கிறார். அவங்க ஏதோ திட்டாங்க போல் தெரியுது, இப்படி காசையெல்லாம்
வேஸ்ட் பண்ணி கடனாளியாக இருக்கிறீங்களே, ஏதோ திட்டிருக்கலாம். அந்த பர்த்டே அன்னைக்கு அவர் அந்த பிள்ளையை தூக்கி ஒரு முத்தம் கொடுத்துட்டு ரூமுக்குள்ளே போனார், கதவு அடைச்சார், தற்கொலை செய்து கொண்டார். ஏன்னா கடன் பிரச்சனை, அவனுடைய மனைவி கேட்ட பிள்ளைக்கு என்ன வச்சுருக்கிறீங்கன்னு கேட்ட கேள்வி, இதெல்லாம் அவரை பாதித்தது. பயங்கரமான கடனுக்குள்ளால் போயிட்டார், தற்கொலை செய்து கொண்டார். இப்போ இந்த மொபைல் ஃபோன் நல்லது தான், இதுக்குள்ளால நிறைய தீமையான காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் நன்மையான சில காரியங்கள் இருக்கும், மனுஷனை அழிக்கக்கூடிய தீமையான காரியங்கள் இருக்கும். காரணம், நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை அவன் புசித்தான். ஹல்லேலூயா. அன்றிலிருந்து அவன் அறிவுள்ளவனாக மாறினான். அவன் நினச்சிக்கிட்டான் நான் தான் அறிவாளின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான். நம்முடைய அறிவுக்கு பின்னால ஒரு தீமையான காரியம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய படிப்பினால் வரக்கூடிய ஞானம், இந்த உலக ஞானம் இல்லை, ஞானம் சொல்ல ஞானம் என்பது தேவன் கொடுக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். பகுத்தறிவுற அறிவு என்றுக்கான அந்த அறிவுக்கு பின்னால நிச்சயமாகவே சில தீமையான காரியங்கள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனையோ சேட்டலைட் எல்லாம் இருக்குது. இந்த சேட்டலைட் சிக்னல்னால தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. கரெக்டான என்னது ஜிபிஎஸ், ஒரு 4 சேட்டலைட் அல்ல 5 சேட்டலைட் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் போனாலும் நம்ம நிற்கக்கூடிய இடத்த பார்க்கக்கூடிய அளவில் அது இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் இது கால்குலேட் பண்ணுது, எவ்வளோ நேரத்தில் அந்த சேட்டலைட்டுங்க சிக்னல் வருது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த ஆங்கிள் எல்லாம் போடும்போது ஷார்ப்பாக நீ இன்ன இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அந்த கண்டுபிடிச்சு சொல்லி, அதான் ஜிபிஎஸ்னு சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். நல்லது தான், இது ஒரு நல்லது தான். மனுஷன் எங்கேயும் போனாலும் மானிட்டர் பண்ண. அதே சமயம் அதில் ஒரு தீமையான காரியம் இருக்கிறது. வேணும்னா இந்த சயின்ஸை பயன்படுத்தி எந்த ஒரு இடத்துலையும் ஆக்குரேட்டாக கொண்டு ஒரு பாம்பை போட்டு அந்த இடத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடிய சக்தியும் அதற்குள்ளாக இருக்கிறது. அதனால் மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள், அறிவுகள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்குள்ளாலேயும் தீமையான காரியம் ஒன்று இருக்கிறது, தீமை ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ மனுஷன் பழத்தை சாப்பிட்டுட்டான், ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யும்படியாக வருகிறார், இவன் ஓடி ஒளிஞ்சிட்டான். இப்போ அவனுக்கு அறிவு வருகிறது. அந்த அறிவை பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது அவன் நிர்வாணியாக இருக்கிறான். முன்னால தேவ மகிமையினால் அவன் உடுத்துவிக்கப்பட்டிருந்தான். அதுதான் உண்மையான மரணம். அந்த மகிமை மாறி போச்சது, தேவனோடு உள்ள தொடர்பு அவனுக்கு துண்டிக்கப்பட்டது. இப்போ அவன் பார்க்குறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அறிவு வந்துச்சு, அந்த அறிவை பயன்படுத்தி என்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு ட்ரெஸ் எல்லாம் உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அத்திமர இலைகளை தைத்து அவன் தனக்கென்று சொல்லி என்ன செய்தான்னா, ஆமாம், அவனுடைய அறிவை பயன்படுத்தி சில காரியங்கள்லாம் செய்தான், நிர்வாணத்தை எல்லாம் மறைச்சான். ஆனால் அது அவனுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரவில்லை. வெறும் அவனுடைய அந்த நிர்வாணம் மறைக்கப்பட்டதே ஒழிய, ஸ்தோத்திரம், அவனை விட்டு மாறின மகிமை திருப்பி வரவில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது கொஞ்ச நாளையில் அந்த அத்திமரத்தினுடைய இலையெல்லாம் கிழிஞ்சு போகும். காரணம், அவனுடைய அறிவுக்கு பின்னாலே தீமை இருக்கு, தீமையான ஒன்றும் இருக்கிறது. இப்போதான் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் விலக்கின மரத்தினுடைய அந்த கனியை நீ புசித்தாயோ? அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால ஒளிந்து கொண்டு போயிருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாருப்பா, உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ டெம்பரரியாக உண்டாக்குன அந்த வஸ்திரம், ஸ்தோத்திரம், போதுமானதல்ல. அது இந்த உலக பிரகாரமாக நீ சில காரியங்கள்லாம் செய்து உன்னுடைய அறிவை பயன்படுத்தி உன்னுடைய நிர்வாணத்தை நீ மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் உன்னை படைத்ததனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்றால், நீ நித்திய காலமாக நித்திய ராஜ்யத்தில் வந்து ஹல்லேலூயா வாழ்ந்திருக்க வேண்டியவன். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இந்த பாவத்தோடும் இந்த உலகத்தில் சில நன்மைகளோடும் சில தீமைகளோடும் கூட நீ இணைந்து வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடாது. இனி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் கூட வாங்கி புசித்து
இந்த உலகத்திலே நன்மையும் தீமையும் உள்ளவனாக நீ சாகாம வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். நீ வாழ்ந்தால் கர்த்தருக்கென்று நித்திய ராஜ்யத்துக்கென்று அங்கே நித்திய காலமாக நீ வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகையினால் ஆண்டவர் அங்கே அவருடைய ஞானத்தை பயன்படுத்தி உன்னுடைய இந்த அறிவினால் வந்ததெல்லாம் என்ன செய்யாது, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உதவவே உதவாது. அதனால் அவர் அங்கிருந்து கடந்து வந்தார். ஒரு மிருகத்தை அடித்து அவனுடைய இரத்தத்தை சிந்தி, ஹல்லேலூயா, அவனுடைய பாவத்திற்கு என்று சொல்லி அவர் ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஒரு மிருகத்தின் அந்த தோலை அவனுக்கு உடுத்துவித்தார். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அவனுடைய புத்திக்கு, மனுஷனுடைய மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை செய்தார். என்னவென்றால், அவன் நித்திய காலமாய் நிரந்தரமாய் வாழ்வதற்கு, பாவமற்றவனாய் வாழ்வதற்கு, பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த பரிகாரத்தை உண்டு பண்ணி அவனுக்கு என்று சொல்லி ஒரு அஸ்திரத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாவம் செய்கிறோம், எல்லாரும் தவறான காரியங்களை செய்கிறோம். நாம் செய்கிற எல்லாவற்றிலும், நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் கொஞ்சம் நல்லதும் இருக்கும், அதுக்கு பின்னால் தீமையான விளைவுகள் இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அந்த நித்திய ராஜ்யத்தில் சென்று பிரவேசிப்பதற்கு நம்முடைய ஞானத்தினால் ஏற்படுத்தப்பட்ட எந்த வழிகளும் போதுமானதல்ல. மாறாக, ஸ்தோத்திரம், தேவன் அதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அது இரத்தத்தினால் உண்டாகக்கூடிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. மனுஷனோட அன்னைக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த உலக பிரகாரமான கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக வாக்கு பண்ணார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கும். 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 7-8 வசனங்களை படிக்கலாம். 7-8 வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, ஆண்டவர் சொல்ற, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நான். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரம், ஒரு நல்ல தேசம். அந்த தேசத்தை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிழலாக இருக்கிறது. நமக்கு நிஜமாக ஒரு நித்திய கானான் ஒன்று இருக்கிறது. அவருக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசம் என்பது அவர் சுதந்திரிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தை பற்றி உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும்பொழுது உன்னை ஊர் என்கிறான கல்தையருடைய தேசத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனாலே அறிவேன் என்றார். நீங்க சொல்றீங்க கர்த்தாவே, நான் எப்படி அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று அறிவேன். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதையும் நம்ம கீழே பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்றால், அவர் சொல்றாரு 9வது வசனத்தில், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பாருங்க, 2ஆக துண்டித்து துண்டங்களை எதிரெதிராக வைத்தான். அப்போ அதனுடைய நடுவில், அந்த துண்டங்கள் நடுவில் இரத்தம் இருக்கிறது, இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பின்பு நம்ம படிக்கிறோம் 13வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது அந்த தேசத்தை குறித்தான காரியங்களையும் அது சுதந்திரிக்கக்கூடிய காரியங்களையும் சொல்லுகிறார். ஏறக்குறைய 4 தலைமுறைகள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருப்பீர்கள், அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருப்பீர்கள். அதற்கு 4ஆம் தலைமுறை 16வது வசனத்தில் 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் என்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை. அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த தேசம் உங்களுக்கு கொடுக்குறேன், சில தவறுகள்னால நீங்கள் வெளியே போயிருந்தாலும் திரும்பவும் அந்த தேசத்துக்கு வருவீர்கள். இப்போ 17வது வசனத்தை நாம் படிக்கும்போது, சூரியன் அஸ்தமித்து இங்கே பாருங்க, 2 துண்டமாக கட் பண்ணி வச்சிருக்குது, ரத்தம் அங்கே இருக்கிறது. இப்போ சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே, இது ரொம்ப கவனிக்க, அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின.
அங்கே பலி செலுத்தப்பட்டது, இரத்தம் சிந்தி 2 துண்டுகளும் இருக்கிறது. அது நடுவே கடந்து செல்வது பழைய நான் அந்த உடன்படிக்கையை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். அது ஒரு இரத்த உடன்படிக்கை. அந்த இரத்த உடன்படிக்கை மீறப்படலாகாது. ஹல்லேலூயா. அவனுக்கு அன்றைக்கு உனக்கு ஒரு கானான் தேசத்தை தருவேன் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் அங்கே ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணி, அந்த உடன்படிக்கையின் நடுவில், உடன்படிக்கை இரத்தத்தின் நடுவில் அவர் நடந்து சென்றார். நமக்கு படிக்கிறோம், சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆண்டவர் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ண. என்ன உடன்படிக்கை பண்ணார் என்றால், நான் உனக்கு சொன்னது போல இந்த கானான் தேசத்தை உனக்கென்று தருவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பரம கானான், ஒரு நித்திய கானான் என்கிறதான் அந்த கானானை நாம் சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் அந்த ஆபிரகாமின் சந்ததியில் வந்த ஒவ்வொருவருக்கும், அல்லது புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே மனுஷ ஞானத்தினால் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றும் நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று கொண்டு செல்ல இயலாது. அவைகள் வரும் சடங்காச்சாரமாக இருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த இரத்த உடன்படிக்கையின் மூலம் அவர் நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிலர்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க. நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம், யோவானுடைய நாட்கள் முதல் இதுதான் பிரசங்கிக்கப்பட்டது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்று ஒரு இடம் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் தான் நித்தியமான ராஜ்யம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதே பிரசங்கத்தை செய்தார். இதை கேட்ட சிலர், ஆண்டவரே, அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். இது போன்ற ஒரு கேள்விதான் பேதுரு பிரசங்கத்தை முடித்தபோது, ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். அதை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம், விசுவாசித்தால் போதும். இங்கு மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் வசனங்கள் படிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். நம்ம எல்லாரும் எங்கு செல்ல வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகவே தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்காக தான் நம்ம சபைக்கு வருகிறோம். இந்த சபையிலே அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நடக்க வேண்டிய வழிகள் போதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதற்காக தான் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்துக்கு வந்து ஜாலியாக 2 பாட்டெல்லாம் பாடி கையெல்லாம் தட்டிட்டு உற்சாகமாக சமாதானத்துக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த உலகத்திலே லோக்கல் சபைகள் என்று சொல்லக்கூடிய அநேக சபைகளை வைத்திருக்கிறார். அந்த சபைகள் எல்லாமே நித்திய ஜீவனுக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த நித்திய ஜீவனை குறித்தான ஒரு உணர்வு நமக்குள்ளாக தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவன் ஓடி வந்து கேட்கிறான். எல்லாருக்குள்ளாலையும் இந்த உணர்வு இருக்கும். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். நாம் எப்படியாவது பரலோக ராஜ்யம் சென்று விடுவோம் என்று சொல்லி நம்பி யாரும் ஏமாந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா.
பரலோக ராஜ்யம் நமக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இங்க ஒருவன் வந்து கேள்வி கேட்கிறான், இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம், ஸ்தோத்திரம், 19 அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 19:16. இதே சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நல்ல போதகரே, அங்கே அவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? நான் சொல்றேன், மனுஷனுடைய புத்தியினால் உண்டாகக்கூடிய நன்மைகள் எதுவும் நம்ம பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதில்லை. ஹல்லேலூயா. நமக்குள்ளால அப்படி நம்முடைய அறிவு அப்படி சொல்லுகிறது. நிறைய தீமைகள் செய்கிறோம், நிறைய பாவங்கள் செய்கிறோம். அதனால அந்த பாவங்கள், அந்த தீமைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்படி ஒரு பெரிய நன்மை செய்தால் ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் என்கிற எண்ணம் உண்டாகிறது. அதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பல தீமைகள் செய்திருப்போம், நம்முடைய மனசாட்சியே சொல்லுது நான் ஒரு குற்றவாளி என்று சொல்லி, அந்த குற்றத்தை மறைப்பதற்கு சில நன்மைகள் செய்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார். கொஞ்சம் பேருக்கு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம், துணி வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம், இதெல்லாம் நன்மைகள். ஏழையை பார்த்தா ஏதாவது கொஞ்சம் காசு கொடுக்க விழுந்தான தூக்கி விடலாம், இதெல்லாம் நன்மைகள். அப்போ அவன் என்ன நினைத்தான்? அவன் வந்து இயேசுவிடத்தில் கேட்க, நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? ஏதாவது நன்மைகள் செய்ய வேண்டுமானால் சொல்லுங்க, நான் செய்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், எனக்கு நித்திய ராஜ்யம் மட்டும் வேண்டும். இந்த உலகத்தில் மனுஷனுடைய ஞானத்தை பயன்படுத்தி அநேகர், மனுஷனுடைய அறிவை பயன்படுத்தி அநேகர் இப்படி இருக்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். நாம் எல்லாருமே பாவிகள் தான். இந்த நிலைமையிலே சில நன்மைகள் செய்து விடலாம். அதனால கோயிலாக போகலாம், முடிஞ்ச அளவு காணிக்கையெல்லாம் போடலாம். பிறகு வந்து அவங்க சொல்லவும் செய்வாங்க, இதெல்லாம் இந்த நன்மைகள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன், ஏன் தான் எனக்கு இந்த கஷ்டமோ, ஏன் தான் எனக்கு இந்த உபத்திரமோ, எத்தனை நன்மை செய்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் மனுஷனுடைய அறிவின்படி அந்த பாவத்தை மூட முடியாது, குற்றத்தை மூட முடியாது. எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாலும் குற்றம்தான், அதை மூட முடியாது. அதை மூடுவதற்கு தேவ ஞானம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தேவ ஞானத்தின்படி இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் இங்கே படிக்கிறோம், எந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடிய எந்த நன்மையும். உதாரணமாக என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுருங்களேன், இந்த பணத்தை வேணும்னா கோயிலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் நாம் செய்த குற்றங்கள் மறைக்கப்படுவதில்லை. நித்திய ஜீவனுக்கு அது போதுமானது அல்ல. வேதம் சொல்லுகிறது, இந்த பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தீமைக்கு வேறாக இருக்கக்கூடிய பணத்தினால ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தான தர்மம் பண்ணாலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. காரணம், ஸ்தோத்திரம், எல்லா தீமைக்கும் வேர் பணமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி தீமைக்கு வேறாக இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இரண்டாவதாக அவனை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம், 17வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இல்லை 17வது வசனம், மார்க் 10ஆம் அதிகாரம் 17. பின்பு அவ புறப்பட்டு போகையில் ஒருவன் ஓடி வந்து, அப்போ அவன் என்ன செய்கிறான்னா ஓடி வருகிறான் என்பது அவனுடைய ஆர்வத்தை, மனசுக்குள்ளால நல்ல உற்சாகம் இருக்குது, எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். ஓடி வருகிறான். நம்ம அவனுக்குள்ளால ஒரு வாஞ்சை இருக்குது, ஒரு தாகம் இருக்கிறது, எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்து நிமித்தம் அவன் ஒரு ஆள் ஓடி வராருன்னா, இந்த சபைக்கு வரவங்க எல்லாரும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ஆள் ஓடி வந்தாங்கன்னா, நீங்கள் அந்த ஆராதனைக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய தாகத்தை காட்டுகிறது, விருப்பத்தை காட்டுகிறது, அன்மேல் வைத்திருக்கக்கூடிய உற்சாகத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லேட்டாக வந்தால் கூட சிலவங்க ஓடி வருவாங்க. அங்கே வரும்போது சிலவங்க ஓடி வாரது பார்த்துருக்குறேன். இந்த பக்கத்தில் வரும்போதாவது ஓடுவாங்க. ஸ்தோத்திரம். சிலவங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன், இங்கே ஆராதனை முடியக்கூடிய டைமாக இருக்கும், கேஷுவலாக
பேசி ஆடி பாட்டெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு மெதுவாக வந்து உட்காருவாங்க. அது ஆர்வம் இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, உற்சாகம் இருந்தது. என்ன செய்தான்னா, ஓடி வருகிறான், ஓடி வந்தான். அடுத்து நம்ம அங்கே படிக்கிறோம், அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய பக்தி இருந்தது. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கால், அவனுடைய பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். நான் சொல்றேன், நம்முடைய உற்சாகம் மட்டும் நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வர செல்லாது. ஹல்லேலூயா. நாம் செய்யக்கூடிய எந்த நன்மைகளும் நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வர, இதெல்லாம் நம்முடைய அறிவுபூர்வமாக, நம்முடைய புத்திபூர்வமாக செய்யக்கூடியது. நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த விபிஎஸ் நாட்களில் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். முட்டி போடு, கண்ணை மூடு, கையை கூப்பு, இதெல்லாம் நல்ல காரியங்கள், பக்திக்குரிய, பக்தியை உண்டாக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் நம்முடைய அறிவை சார்ந்து நாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த சில பழக்கங்கள், முட்டி போடுதல், கண்ணை மூடுதல், கையை கூப்புதல், இதெல்லாம் பக்தியை காண்பிக்கிறது. நம்முடைய புத்தியிலிருந்து ஆண்டவருக்கு, ஒரு பெரிய ஆண்டவருக்கு முன்னால் போகிறோம், முட்டி போட வேண்டாமா? முட்டி போடணும். ஆனால் இந்த அறிவை மட்டும் சார்ந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய மற்ற எல்லா சடங்காச்சாரங்களும் நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகாது. அவன் ஓடி வந்தான், என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டான், முழங்கால் படியிட்டான். அது காரணம், அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று. அண்ணா, இயேசு கிறிஸ்துவை தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவனாக இவன் வந்து ஒரு பரிசேயன் என்று இன்னொரு பகுதியில் படிப்போம். இவன் ஒரு தலைவன், பரிசேயன். ஆகவே பரிசேயர்கள்லாம் இயேசுவை என்ன செய்யலை? நம்பலை. ஏதோ நல்ல போதனைகள்லாம் கொடுப்பார், இவர் கொஞ்சம் வழிகாட்டுவார்னு வந்தான். எப்படி நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு வழி சொல்லி தருவார்னு சொல்லி வந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நல்லவன் சொல்கிற, ஏன் சொல்கிற? தேவன் ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், சில கட்டளைகள், பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகளை சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் நாம் நிருபங்களில் படிக்கும்போது இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள் எல்லாம் அங்கே ஒரு லிஸ்ட்டை, இப்படி செய்கிறவர்கள் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் இங்கே அவனுக்கு சில 10 கற்பனைகள் உள்ள கற்பனைகளை சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறாய். இது ஒரு அறிவு. ஹல்லேலூயா. இது ஒரு அறிவு. வேணாம் மனப்பாடம் பண்ணி எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கலாம். அறிவு. இந்த அறிவுகள் எதுவும் நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ளால கொண்டு போகாது. அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். சின்ன வயசுலேயே இதனால் நான் போதிக்கப்பட்டேன், இதை குறித்தான அறிவு எனக்கு இருக்கிறது, நான் இதெல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். 21வது வசனத்தை படிக்கலாம். அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ரொம்ப முக்கியமானது. அவருடைய அன்பு என்பது நீ எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரணும், அதுதான். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் வெறுத்து, அதை தொடர்ந்து உன்னுடைய அறிவினால் உண்டாகக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் என்னை பின்பற்றி வர வேண்டும், இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். ஹல்லேலூயா. அவன், நாம் அங்கே படிக்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஹல்லேலூயா. மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான், துக்கப்பட்டான். ஐயோ, சம்பாதிச்சு வச்சிருந்த சம்பாத்தியம், எவ்வளோ நாளத்த உழைப்பு, எங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ நாள் உழைச்சிருப்பாங்க, எனக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நான் இதை அனுபவிக்க வேண்டாமா? ஸ்தோத்திரம். அப்படி என்று சொல்லி பொருளின் மேல் அவனுக்கு ஒரு பெரிய கண் இருந்தது. இயேசுவை பார்ப்பதை விட, இயேசுனுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடப்பதை விட, அவனுக்கு இருந்த ஆஸ்தியின் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல் அவனுக்கு கவனம் மிகவும் அதிகமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சும்மா
நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடிய ஆண்டவர் அல்ல. அவருக்கு அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதுவும் தேவையும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் பொருளாசை என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவரை கொடுக்க வேண்டிய மகிமையை இந்த ஆண்டவருக்கு கொடுக்காமல் வேறு எதற்கு கொடுத்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை. வீட்டில் இருக்கக்கூடிய நகையாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம நல்ல நகையெல்லாம் போடுவோம், சிலவங்களுக்கு நல்லா பிடிக்கும். எதை வேணாலும் விட்டுறேன், இதை மட்டும் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. எதை வேணும்னாலும் செய்கிறேன். நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் எதை வேணாலும் செய்கிறேன், ஆனால் இதை மட்டும் விட முடியாதுன்னு சொன்னால் நித்திய ஜீவனுக்கு வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நகையும் நட்டையும் அதெல்லாம் கேட்கிறவர் இல்லை, உங்களுடைய பொருளையும். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் யார் மேல் கவனமாக இருக்கிறது? ஹல்லேலூயா. இயேசுவின் மேல் நான் கவனமாக இருக்கிறோமா? இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறோமா? அதுதான் ஆண்டவர் கவனிக்கிறார். அப்போ பொருள்கள் உள்ளவங்களெல்லாம் ஆண்டவர் வெறுத்து விடுகிறதில்லை. ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறார்கள். இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக வந்த அந்த யோசேப்பு என்பவன், அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து தான் ஆண்டவருடைய சரீரத்தில் அதை பக்குவப்படுத்துவதற்கு பல காரியங்களை அவன் செய்தான். அப்போ ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் வெறுப்பதில்லை. இருதயம் இயேசுவை ஸ்தோத்திரம் நேசிக்க வேண்டும். இந்த இயேசுவை நேசிக்கிறதுனால் எதை விட்டுவிடவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். நித்திய ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்தின் மேல் நம்முடைய கவனம் இருக்குமானால் இந்த உலகத்திலே ஹல்லேலூயா சில காரியங்களை நாம் விட்டுத்தான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். சிலவங்க நம்முடைய அறிவு நிமித்தமாக தெரிந்தெடுத்து, நான் சொல்றேன், இந்த அறிவின் நிமித்தமாக நல்லது இருக்கும், அதற்கு பின்பாக தீமை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் கூட இருக்கும். தீமையானதை விட்டு விட வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த மொபைல் ஃபோன் நல்லதுதான். இதை தேவையில்லாத காரியத்துக்கு பயன்படுத்தினோம்னா நம்ம நம்பிடுவோம். சில சமயங்களில் தவறாக இந்த ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுவார்னு நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இதில் உள்ள தீமை பிசாசினால் ஏற்படுத்தப்பட்டது. அவன் தீமையை மறைத்து அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய சில நல்ல காரியங்களை மட்டும் காண்பித்து உங்களை வஞ்சித்து அவன் நித்திய நரகத்துக்கு என்று கொண்டு போவதற்கென்று சொல்லி இந்த உலகத்திலே அநேக காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வஞ்சனைகளை நாம் அறிந்து நாம் ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும். இங்கே இந்த ஐஸ்வர்யவான் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியினால் துக்கம் அடைந்தான். நான் சொல்றேன், இயேசுவை நேசித்தால் எந்த இழப்புகளும் நமக்கு துக்கமாக மாறாது. இயேசுவை நேசித்தால் ஸ்தோத்திரம், எந்த நஷ்டங்களும் நமக்கு துக்கமாக மாறாது. காரணம், நாம் இயேசுவை நேசிக்கிறால் நித்திய ஜீவனுக்குள் செல்ல போகிறோம், நித்திய ராஜ்யத்துக்குள் போக போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு முறை இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள்லாம் ஒரு இடத்துல வந்தாங்க. அவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் இப்படி ஐஸ்வர்யத்தின் மேல் கவனம் வைக்கிறவன், ஐஸ்வர்யத்துக்கு மேலேயே மனசை வைத்துக் கொண்டிருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது அரிதான காரியம். அது ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழைவது போன்றது என்று சொன்னார். உடனே சீஷர்கள்லாம், அப்போ அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், என்ன ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம். அவர் சொன்னார், என்ன நம்பி வந்தீங்களா? என்ன விசுவாசித்து வந்தீங்களா? ஸ்தோத்திரம். என் நிமித்தம் தன்னுடைய சகோதரனையாவது சகோதரியாவது பிள்ளைகளையாவது நிலத்தையாவது இயேசுவின் நிமித்தம் ஏதாவது ஒன்றை நீங்கள் இழந்தால், நான் சொல்ல இந்த இயேசுவுக்காக வாழ்றது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் வந்தால், ஸ்தோத்திரம், அவற்றை இந்த பூமியிலே அவர் நன்மையாக மாற்றுவார். அதோடு கூட நித்திய ஜீவனையும் தருவார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவுக்காக வாழ்றதுல சில சமயங்களில் சில இழப்புகள் நஷ்டங்கள் வரலாம். உண்மையா இருக்கிறதுனால சில நஷ்டங்கள் இழப்புகள் வரலாம். அதை இந்த உலகத்திலையும் அவர் சரி பண்ணுவேன்னு சொல்றார். உலகத்திலையும் ரெட்டிப்பா தருவேன், அதோடு கூட என்ன செய்வேன்? மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அறிவுபூர்வமான எந்த காரியங்களும் செல்லுபடியாகாது. சில காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு, சில நற்காரியங்கள்லாம் செய்து நம்ம கவரப் பண்ணிடலாம். நம்முடைய கவரப் அங்கே நிற்காது.
ஹல்லேலூயா. நாம் இயேசுவை நேசித்து நமக்காக ஒரு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில வசனங்களை சீக்கிரமாக படித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் பழக்கமான வசனங்கள். 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். தேவன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்போ எப்பேற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? மேலோட்டமான ஒரு விசுவாசம் அல்ல, மற்ற பொருள்கள் மேல் கவனம் வைத்து அதுக்கு கூட இயேசுவையும் கூட விசுவாசிக்கிற இயேசுவின் மேல் ஆழமான விசுவாசம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உயர்த்தப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைவார்கள். அவர் உயர்த்தப்பட்டிருந்த போது அவருடைய கரங்களிலும் கால்களிலும் சிரசிலும் இருந்து ஹல்லேலூயா இரத்தம் துளியாக வந்தது. இரத்தத்தினால் அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த இரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் பரமகானான் நிச்சயம். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இந்த உலகத்தில் கெட்டு போவதற்கு என்று பிசாசு ஏற்படுத்தி இருக்கிற அநேக தந்திரங்கள் உண்டு. கேட்டுக்கான வழிகளை பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் பிசாசுடைய தந்திரங்களுக்கு உட்பட்டு கேட்டுக்கு போகிறவன் அல்ல, அவன் கெட்டு போகிறவன் அல்ல. இயேசுவின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய சிலுவை மரணத்தின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய இரத்தத்தின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய உயிர்த்தெழுதல் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஹல்லேலூயா அது ஏதுவாக மாறும். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படிக்கிறோம். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனார்கள். குமாரன் இந்த இயேசுவின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாத ஜீவனை காண்பதில்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவரை என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க நித்திய ஜீவன். நல்ல சத்தமாக சொல்லுங்க நித்திய ஜீவன். ரொம்ப முக்கியமானது இது. நாம் யாரும் இதை இழந்து விடக்கூடாது. இந்த ட்ரூ லைட் அசம்பிளிக்கு வந்துட்டு ஹல்லேலூயா நான் நித்திய ஜீவனை இழந்துட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் வாழ்வதன் நோக்கமே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தான். சபைக்கு வருவதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான். ஊழியத்துக்கு வருவதே நாம் முதலாக நித்திய ஜீவனை பெற்று மற்றவர்கள் அந்த நித்திய ஜீவனத்துக்கு நடத்துவதுதான். நம்ம ஒரு நெய்ம் போர்டாக இருந்த ஏரோ போட்டு இதுதான் வழி என்று இருக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் இதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். 39வது வசனம் படிங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை குறித்த சந்தேகம் வந்ததா? இந்த வேத வசனத்துக்கு போங்க. இந்த வேத வசனம் நித்தியத்திற்கு நேராக நம்மை வழி நடத்தக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை இது ஜீவனுள்ள வார்த்தை. இது நம்மை உபதேசிக்கும், இது நம்மை கடிந்து கொண்டோம் வழி இதுவே என்று சொல்லும். விசாலமான பாதையிலே செல்லும் போது 2 வழி நடுவே வரும்போது அது சொல்லும் நீ சரியான பாதையை தெரிந்து கொள், இது நித்தியத்திற்கு போகிற வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யோவான் 6ஆம் அதிகாரம் 40-47 வசனங்களை படிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அப்போ அந்த நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய சித்தம். அதை இந்த பூமியில் வாழும்போதே உறுதியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும்னா கட்டாயம். அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். எல்லாம் சொல்லுங்க, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றால், ஒரு பரிகார பலியாக அனுப்பினார் என்றால், நமக்காக இரத்த உடன்படிக்கை செய்யும்படியாக அனுப்பினார் என்றால், ஹல்லேலூயா, அது தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் என்னவென்றால் நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும்.
அவர் நிச்சயமாக எழுப்புவார். ஒரு வசனம் படிக்க, மத்தேயு 19:29 வசனம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன வசனமாக தான் இருக்கும். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை. அப்போ சில காரியங்களில் ஒருவேளை சில இழப்புகள் வரலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பதனால் நம்ம சில இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த இழப்புகளை இந்த பூமியிலே அவர் நிவர்த்தி நூறத்தனையாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து என்ன செய்வாராம்? நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல், இந்த உலகத்தை என்னைக்கு அவர் தீர்மானித்தார் அன்னைக்கு ஹல்லேலூயா ஒரு நித்திய ஜீவனை அவர் தீர்மானித்து விட்டார். ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசுவை குறித்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காகவும் ஹல்லேலூயா அவர் அடிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ண வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் ஒரு மனுஷன் அல்ல, வாக்கு பண்ணவர் ஒரு அதிகாரி அல்ல, வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நாம் பற்றி கொள்வோம், பிடித்துக் கொள்வோம் அந்த வாக்கு தத்தத்தை. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கு வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, ஸ்தோத்திரம், ஆதி முதல் உலக தோற்றம் முதல் நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது நித்தியமான நாடு, இந்த உலகத்தை போன்ற நாடல்ல. இந்த உலகம் ஒரு நாள் வெந்து உருகி சாம்பலாக போகும். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம். நம் ஒவ்வொருவரும் நித்திய காலமாய் அங்கே வாழ வேண்டியவர்கள். நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், ஆண்டவரே, என்னுடைய அறிவை சார்ந்து நான் வரலப்பா, என்னுடைய சில கிரியைகளை சார்ந்து நான் வரலப்பா, உம்முடைய இரத்தத்தை சார்ந்து வந்திருக்கிறேன். உம்முடைய இரத்தம் என்னை நீதிமானாக்கும், உம்முடைய இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்னதாக என்னை அந்த நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாக உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி, ஹல்லேலூயா, தூரமாயிருந்த என்னை உம்மோடு சேர்க்கும்படியாக ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணீங்க அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நேரம் அப்படி மௌனமாக, ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் வீண், அவருடைய நீதியை நாம் சார்ந்து கொள்வோம், அவர் செய்த கிரியை நாம் சார்ந்து கொள்வோம். ஒரு இரத்த உடன்படிக்கை அவர் நமக்காக பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். நாம் யாரும் ஏமாந்து போக விடக்கூடாது, நாம் யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்கள் இனிமையாக இருக்கும், அது இனிமையாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக, பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும், புசிப்பதற்கு நலமாக தோன்றும், புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கும். அவைகளை மட்டும் பார்த்து நாம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ட்ராப்பை நாம் உணர்ந்து, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தீமையை நாம் கண்டறிந்து, நன்மையானவைகளை பற்றி கொண்டு
தீமைக்கு உட்படாமல் நன்மையை செய்யக்கூடிய ஆண்டவர். ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரை பின்பற்றி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்கள் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கர்த்தர் இலவசமாக தருகிறார். இந்த கிருபையை ஒருவரும் இழந்து விடாதபடிக்கு நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில மரணம் வரும்போது அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகனா என்றதான சந்தேகம் யாருக்காவது இருக்குமானால் நான் சொல்றேன், அந்த சந்தேகத்தை வைத்துக்கொண்டு நீங்க பரிகாரங்களை தேட வேண்டாம். இயேசு பரிகாரம் செய்துவிட்டு அந்த இயேசுவை நம்புங்கள், அந்த இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். இந்த இரண்டு காரியங்களும் உண்மை. இந்த உலகம் நமக்கு நித்தியம் அல்ல, ஆனால் பரலோகம் என்கிறதான ஒரு நித்தியம் இருக்கிறது. அந்த நித்தியத்தை சென்றடைவதற்கு நிச்சயமாக ஷுவராக போக முடியும். இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். இயேசுவை மட்டும் நம்புவது, அவருடைய பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொள்வது. ஒருவேளை சந்தேகத்தோடு கூட இருப்பீங்க, இன்று ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகலாம். அவர் உடனடியாகவே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்ன போதும் உடனே நித்திய ராஜ்யத்துக்குரிய ஏற்பாடுகளை அவர் செய்வார். அன்றைக்கு கல்வன் ஒருவன் ஜெபித்தான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி. ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர், உன்னுடைய பழைய வாழ்க்கையை பார்த்து புறம்பே தள்ளாத ஆண்டவர், இன்னைக்கு இயேசுவின் மேல் ஒரு விசுவாசம் வைத்து அவரை நம்பினால் இன்று அந்த நித்திய ராஜ்யத்துக்கான உறுதியை உனக்கு தரும். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதற்கு என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். தனிநபராக, குடும்பங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ராஜ்யத்தில் உம்மோடு இருக்கணும். என்றென்றும் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தார். ஒருவேளை யாராவது அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்களானால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ரட்சிப்புக்கேற்ற கிரியை இப்பொழுது நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகள், எடுக்கிற முயற்சிகள், பண்ணுகிற பிரயாணங்கள், செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் கரம் கொடுக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் சந்தோஷம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.